ஹாய்ங்க வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பாத்திரம் தான் எப்படி சிம்பிளாக அழகாக தேய்க்கலான்னு பார்க்கலாம். இந்த பூஜை பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தேய்ச்சி 1 மாதம் ஆகிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை தான் தேய்ப்பேன். இப்போ இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் சோப்பு போட்டு கழுவி எடுத்துடலாம். நான் பார்த்திங்கன்னா பீத்தாம்பரி பவுடர் தான் எடுத்திருக்கேன். இந்த பவுடர் மட்டுமே போதுங்க. கூட வந்து நம்ம சபீனாவோ லெமனோ புளியோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வெறும் கையில் அப்படியே வச்சு தேய்ச்சோம்னாவே சூப்பராக போயிடும். இதுக்கு ஸ்க்ரப்பு, நார், தேங்காய் நார் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம விரலில் தொட்டு தொட்டு தேய்ச்சாவே நல்லாவே க்ளீனாகிடும். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பயன்படுத்துகிறோம். 30 வருஷத்துக்கு மேலேயே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நான் கூட சபீனா போடுறேன், விம் லிக்விட் போடுறேன், லெமன் கொடுக்குறேன் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி வெள்ளி பாத்திரமும் நல்லாயிருக்கும் அதில் தேய்க்கும்போது. வெறும் பவுடர் மட்டுமே, பீத்தாம்பரி பவுடர் மட்டுமே போட்டு தேய்ச்சாலே போதும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நிறைய மிக்சட் பவுடர்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் கூட தேவைப்படாது. ஒரிஜினல் பீத்தாம்பரி பவுடர் போட்டு நம்ம தேய்க்கும்போது க்ளீனாக ஆகிடும். டக்குன்னு தேய்ச்சிடலாம். கையெல்லாம் வலிக்காத மாதிரி தேய்ச்சிடலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கைக்கு வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் வந்து ஹிச்சிங் வருது அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியலை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ஸ்க்ரப்பு தண்ணியில் நினைக்காம வெறும் ட்ரையான ஸ்க்ரப்பில் தொட்டு தேய்ங்க. சீக்கிரமாக பளிச்சுன்னு ஆகிடும். பார்த்திங்கன்னா அப்படி லைட்டாக தொட்டு தேய்க்கும் போதே க்ளீனாக ஆகுது பாருங்கள். நான் வீடியோ ரொம்ப லாங் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க லெமன் சால்ட்டெல்லாம் போட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. லெமன் சால்ட்டு இப்போ நம்ம இந்த பூஜை பாத்திரம் வந்து 15 நாளைக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ தேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் சுத்தமாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து லெமன் சால்ட்டு தேவைப்படாது. பரணை மேலே போட்டு வச்சுருப்போம் இல்லையா, ரொம்ப வருஷ கணக்கில் அப்படியே பாசி பிடிச்சி போயிட்டு ரொம்ப அழுக்காக கருப்பாக தேய்க்க முடியாது அப்படின்ற லெவலில் இருக்கிற பாத்திரத்தை மட்டும் ஒரு பக்கெட் தண்ணியில் லெமன் சால்ட்டு போட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் ஊற வச்சிட்டோம்னா ஒரு 1/2 ஹவரில் க்ளீனாக நல்லா அந்த அழுக்கெல்லாம் ஊறி எடுத்துரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப்போ ஏதாவது போட்டு தேய்ச்சோம்னா க்ளீனாகிடும். அந்த மாதிரி வருஷ கணக்கில் இருக்கிற பாத்திரத்துக்கு மட்டும் லெமன் சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அப்பப்போ யூஸ் பண்ணுற பாத்திரம், தினமும் யூஸ் பண்ணுற பாத்திரத்துக்கெலாம் லெமன் சால்ட் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவிடலாம். நல்லா தேய்ச்சி கழுவிடலாம். அந்த பவுடர் வந்து நம்ம தேய்ச்சி வைக்கும்போது ட்ரையாக ஆகிடும். அதனால் அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி, இப்போ இது வந்து நார்மல் போர் வாட்டரில் தான் கழுவின்னு இருக்கேன். இப்போ நான் ஆர்ஓ தண்ணி கொஞ்சம் பிடிச்சி மறுபடியும் இது எல்லாத்தையும் அந்த ஆர்ஓ தண்ணியில் போட்டு ஒரு முறை அலசி எடுத்துட்டோம்னா 1 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்குது. நான் வந்து இந்த முறை 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால அப்படியே கொஞ்சம் கவனிக்காமல் விட்டதுனால ரொம்ப அழுக்காக இருந்தது. தினமும் நம்ம பூஜை பண்ணிவிட்டு தண்ணி மாற்றிக்கிட்டு அது மாதிரி இருக்கும்போது அந்த பஞ்ச பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஏன்னா அப்பப்போ நம்ம தண்ணி கழுவிட்டு தான் நம்ம ஊற்றிட்டு மாற்றி வைப்போம். அதனால் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கழுவிட்டு நல்ல தண்ணிலையும் ஒரு முறை அலசி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியிலே அலசி எடுத்துட்டேன். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இல்லை தொடச்சி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நான் வெறும் பீத்தாம்பரி பவுடரும் கையால் மட்டும்தான் தேய்ச்சேன். இப்போ நம்ம ஆகர்ஷண பொடி அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பன்னீர்லாம் விட்டு கலக்கணும்லாம் அவசியமே இல்லை. நார்மல் தண்ணியே விட்டு கலந்துக்கலாம். ஏன்னா அதுவே வந்து நல்லா வாசமாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சாமிக்கு பொட்டு வைக்கும்போது கீழே இருந்து பாதத்துலேருந்து மேலே வச்சுட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். நம்ம சாமி பூஜை அறையை வந்து எப்போவும் சும்மா தொடச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே தொடச்சிக்கிட்டு போயிடும்,
அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே அந்த காஞ்ச பூ உதிர்ந்த பூவெல்லாம் அப்படியே சேர்க்காம அப்பப்போ நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சும்மா துடைக்கணுன்ற அவசியம் இருக்காது. மாதத்துக்கு ஒரு முறை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீட்டாக துடைச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சா போதும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாக பச்சை கற்பூரம் அந்த தண்ணியை தெளித்து துடைக்கும்போது மாதத்துக்கு ஒரு முறை கூட அந்த பூச்சி ஒட்டடை அதெல்லாம் பிடிக்காது, நீட்டாக இருக்கும். அப்படியே அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் நல்லா நுணுக்கி போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு அந்த மாதிரி பூஜை ரூமில் வச்சிட்டோம்னா அந்த மாதிரி ஒட்டடை பிடிக்கிறது பூச்சி பிடிக்கிறதெல்லாம் வராது. இந்த அன்னபூரணி சிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப குட்டி சிலை தான், காசிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவே பார்த்திங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக முக அமைப்பு, பின்னாடி ஜடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன சிலை வாங்கினா கூட அதனுடைய முக அமைப்பெல்லாம் அழகாக இருக்கிற மாதிரி வாங்கினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், தெய்வீகமாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. இந்த பசு கன்று சிலையெல்லாம் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு வந்து பின்பக்கம் வாலில் ஃபஸ்ட்டு பொட்டு வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வால் பக்கம் வச்சுட்டு அப்புறமா தான் முகத்துக்கு, வயிறு பக்கம், கால் பக்கம் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அது வால் பகுதியில் தானே மகாலட்சுமி குடியிருக்காங்க, அதனால் ஃபஸ்ட்டில் வால் பகுதியில் தான் நம்ம பொட்டு வைக்கணும். இப்போ குங்குமம் வச்சுக்கலாம். குங்குமத்தில் வந்து நான் நார்மல் ரெட் கலர் குங்குமத்தில் தாழம்பூ குங்குமம் கலந்து தான் எப்போவும் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இப்போவும் கலந்து வச்சுக்கிறேன். தாழம்பூ குங்குமம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெரூன் கலரில் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால அது அவ்வளோவா பளிச்சுன்னு தெரியறதில்ல. அதனால் நான் கொஞ்சம் ரெட் குங்குமம் கலந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா மாமியாரோட விளக்கு, மாமியாரோட விளக்கு, அந்த மாதிரிலாம் வழி வழியாக ஏற்றிட்டு வந்த விளக்கெல்லாம் நம்ம திடீர்னு வந்து தூக்கி போடக்கூடாது. அந்த விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்கன்னா அதையும் சேர்த்து தான் நம்ம ஏற்றணும். எப்போவுமே வீட்டில் இருக்குது, என்னால் தேய்க்க முடியல, விளக்க முடியலன்னுலாம் தூக்கின்னு போயிட்டு கடையில் போட்டுட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு சிலர்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. நம்ம பூஜை பண்ணுறோன்னா அந்த விளக்கு நம்ம தான் யூஸ் பண்ணணும். அது நம்ம முன்னோர்கள் ஏற்றின விளக்குகள் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ண முடியல, தேய்க்க முடியல அப்படின்னா அதிலேருந்து ஒரு விளக்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு மித்ததெல்லாம் எடுத்து வீட்டில் நம்ம வச்சிடலாம். ஆனால் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு எதுவும் போடக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த மாதிரி பாருங்கள். வியாழக்கிழமை காலையில் எப்பயும் போல் பாபாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் மதியமாக தான் செஞ்சிட்ருக்கேன். மதியம் ஒரு 3 மணி போல் இதெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன்னா சாயந்தரம் விளக்கேற்றிட்டு அப்படியே மறுநாள் வெள்ளிக்கிழமைக்கு பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.